விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. தற்போது உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக கிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையம் காணப்படுகின்றது. 300 சதுர மைல்கள் பரப்பளவை கொண்ட இந்த விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. ஆனால் தற்போது துபாயில் அமைக்கப்படுகின்ற அல் மக்தூம் விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தால் இதுவே உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இதன் பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் போது இதுதான் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு 260 மில்லியன் பயணிகளை கையாளும் அளவிற்கு வசதிகள் செய்யப்படுகின்றன. இந்த விமான நிலையத்தின் முழுமையான பரப்பளவானது சுமார் 12,000 காற்பந்து மைதானங்களின் பரப்பளவை அண்மித்ததாக காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய பயணிகள் டெர்மினலுக்கான வடிவமைப்பிற்கு அண்மையில் துபாய் நாட்டினுடைய மன்னர் ஷேக் முஹம்மது ரசீத் அல் மக்தூம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். இதன் மதிப்பு 34.85 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். தற்போது இருக்கின்ற இந்த துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அளவை விட புதிய விமான நிலையம் 5 மடங்கு பெரிதாக இருக்கும் என்றும் இனிவரும் காலங்களில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் இங்கு மாற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விமான நிலையத்தில் 5 ஓடு பாதைகளும் வருடத்திற்கு 12 மில்லியன் டன் பொதிகளை கையாளும் வசதியும் உள்ளது இதன் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். இந்த புதிய விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவு 70 சதுர கிலோமீட்டர்களாகும். இந்த விமான நிலையம் 400 விமான வாயில்களையும் 5 ஓடுபாதைகளையும் கொண்டிருக்கின்றது. மேலும் விமான போக்குவரத்து துறையில் முதன்முறையாக இங்கு புதிய விமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாக துபாய் மன்னர் ஷேக் முஹம்மது ரசீத் அல் மக்தூம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இது தவிர தெற்கு துபாயில் உள்ள இந்த விமான நிலையத்தை சுற்றிலும் புதிய நகரம் ஒன்றை அமைக்கவும் ஷேக் முஹம்மதின் அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய விமான நிலையம், துறைமுகம், நகர்ப்புற மையம் என புதிய உலகளாவிய மையமாக துபாய் திகழ இருப்பதாக ஷேக் முஹம்மது கூறியிருக்கின்றார். இந்த விமான நிலையத்தை சுற்றி அமைய உள்ள நகரங்களில் லட்சக்கணக்கானோருக்கு வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்பட இருக்கின்றன. துபாய் நாட்டில் தற்போது வசிப்போருக்கும் அவர்களது எதிர்கால சந்ததியினருக்கும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் புதிய திட்டங்களை கட்டமைத்து வருவதாக அந்த நாட்டு மன்னர் தெரிவித்திருக்கின்றார்.